விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -9 நீங்கள் எடுக்கும் மிகவும் காதல் மிக்க முடிவு எது. விக்ரமின் வார்த்தைகளின் பாரம் அவர்களுக்கு இடையே கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போ என்னை தேர்ந்தெடுங்கள். முழுமையாக. ஆனால் நந்தினியால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்னும் இல்லை. விக்ரமின் முடிவு நாட்கள் கடந்துவிட்டன. விக்ரம் தன்னை பிஸியாக வைத்திருந்தார். ஆனால் அவரது மார்பில் வலி குறையவில்லை. ஒரு மாலை நேரத்தில் மீரா தனது மருத்துவமனையில் தனியாக உட்கார்ந்து. அவரது தொலைபேசியை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டார். அவள் இன்னும் அழைக்கவில்லை இல்லையா. மீரா மெதுவாக கேட்டாள். அவன் தலையை ஆட்டினான். என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது மீரா. காத்திருக்கிறேன். நம்பிக்கையுடன். மீரா தயங்கி அப்போ நீ என்ன செய்யப் போகிறாய். என்று கேட்டாள். விக்ரம் மூச்சை வெளியேற்றினான். நான் அவளை விட்டுவிடுகிறேன். மாதங்களில் முதல் முறையாக அந்த முடிவால் அவர் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தார். நந்தினியின் குழப்பம். இதற்கிடையில் லண்டனில் நந்தினி விக்ரமின் கடைசி செய்தியை உற்று பார்த்தாள். வேலை செய்யாத ஒன்றை நாம் பிடிப்பதை நிறுத்த வேண்டும். கண்ணீர் அவள் பார்வையை மறைத்தது. இது உண்மையில் முடிவா. ஆர்யனின் குரல் அவள் எண்ணங்களை குறுக்கிட்டது. நீ மீண்டும் உன் தலையில் தொலைந்துவிட்டாய். அவள் கண்களை விரைவாக துடைத்தாள். அது ஒன்றுமில்லை. ஆர்யன் பெருமூச்சு விட்டான். நந்தினி அது ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன். நீ அவனை நேசிக்கிறாய். ஆனால் நீ உன் வேலையையும் நேசிக்கிறாய். எது அதிக அர்த்தம் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும். அவன் வார்த்தைகள் அவளை ஆழமாக தாக்கின. அவள் உண்மையிலேயே என்ன விரும்பினாள். ஒரு கடைசி அழைப்பு அன்றிரவு நந்தினி விக்ரமுக்கு போன் செய்தாள். ஒரே ஒரு ரிங்கிற்குப் பிறகு அவன் பதிலளித்தான். விக்ரம். அவள் குரல் தடுமாறியது. நாம் இதை உண்மையில் முடிக்கிறோமா. அவன் மௌனம் வேதனையாக இருந்தது. பின்னர் இறுதியாக அவன் பேசினான். நான் உன்னை நேசிக்கிறேன் நந்தினி. ஆனால் நாம் ஒருவரையொருவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் காதல் போதாது. அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை இழக்க விரும்பவில்லை. அப்படியானால் திரும்பி வா. அவன் சொன்னான். அல்லது என்னை முன்னேறச் சொல்லு. அவள் மூச்சு முட்டியது. இதுதான் அது. உண்மையின் தருணம். அவள் தங்கள் காதலுக்காக போராட தயாரா. அல்லது இது உண்மையிலேயே முடிவா. அவர்களுக்கு இடையேயான அமைதி தாங்க முடியாததாக இருந்தது. திரும்பி வா அல்லது என்னை தொடரச் சொல்லு. சரியான பதிலைக் கண்டுபிடிக்க அவள் போராடியபோது விக்ரமின் வார்த்தைகள் நந்தினியின் மனதில் எதிரொலித்தன. விக்ரமின் பிரேக்கிங் பாயிண்ட். விக்ரம் கண்களை மூடினான். அவன் இதயம் காத்திருந்தபோது துடித்தது. அவன் அவளுக்காக பல மாதங்கள் ஏங்கி நம்பிக்கையை பிடித்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு பதில் தேவைப்பட்டது. நந்தினி. அவன் குரல் உறுதியானது ஆனால் வலியுடன் இருந்தது. உனக்கு இன்னும் நேரம் தேவைப்பட்டால் எனக்கு புரிகிறது. ஆனால் நிச்சயமற்ற நிலையில் என்னால் காத்திருக்க முடியாது. அவள் தயங்கினாள். விக்ரம். நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால். அந்த வார்த்தையில் அவன் இதயம் இறுகியது. ஆனால். எப்போதும் ஒரு ஆனால் இருந்தது. அவன் கூர்மையாக மூச்சை வெளியேற்றினான். எனக்கு புரிகிறது. நீ வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. விக்ரம் ப்ளீஸ் நான் உன்னை விட்டுவிட வேண்டும் நந்தினி. அவன் குறுக்கிட்டான். ஏனென்றால் உறுதியாகத் தெரியாத ஒருவரைப் பிடித்துக் கொள்வது. அது காதல் இல்லை. அது வலி. நந்தினியின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. நீ எனக்கு எல்லாமே. அப்புறம் நான் ஏன் எப்போதும் காத்திருக்கிறேன். அவன் மெதுவாக கேட்டான். முதல் முறையாக அவளிடம் பதில் இல்லை. நந்தினியின் உணர்தல். அழைப்பு முடிந்ததும் நந்தினி தன் இருண்ட குடியிருப்பில் அமர்ந்தாள். அவளுடைய இதயம் கனத்தது. ஆர்யனின் வார்த்தைகள் அவள் தலையில் ஒலித்தன. எது அதிக அர்த்தம் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். அவளுடைய தொழில் எப்போதும் அவளுடைய கனவாக இருந்தது. ஆனால் இப்போது அவள் யோசித்தாள். வெற்றி அவளுடைய வாழ்க்கையின் அன்பை இழப்பது மதிப்புக்குரியதா. அவர்களின் பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது விக்ரமின் சிரிப்பு. அவரது கருணை மற்றும் அவர் அவளை பாதுகாப்பாக உணர வைத்த விதம் பற்றிய நினைவுகள் அவள் இதயத்தில் வெள்ளத்தில் மூழ்கின. முதல் முறையாக அவள் உணர்ந்தாள். அவள் பயந்திருந்தாள். தேர்வு செய்ய பயம். தியாகம் செய்ய பயம். முழுமையாக அர்ப்பணிக்க பயம். ஆனால் இப்போது அவளுக்கு உண்மை புரிந்தது. அவள் ஏற்கனவே அதிக நேரத்தை இழந்துவிட்டாள். காதலுக்கு திரும்பும் விமானம். எந்தவொரு யோசனையும் இல்லாமல் நந்தினி தனது தொலைபேசியை எடுத்து விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்து தனது பைகளை பேக் செய்தாள். விமானம் புறப்பட்டதும் அவள் தனது தொலைபேசியை இறுக்கமாகப் பிடித்துக் கொண்டு தயவுசெய்து விக்ரம்.
இன்னும் விட்டுவிடாதே என்று தனக்குள் கிசுகிசுத்தாள். அவள் மிகவும் தாமதமாகிவிடுவாளா? அல்லது காதல் இன்னும் அவளுக்காக காத்திருப்பதா? விமானம் இந்தியாவில் தரையிறங்கியபோது நந்தினியின் இதயம் படபடத்தது. அவள் தன் தேர்வை எடுத்திருந்தாள். விக்ரம். இப்போது அவள் செய்யக்கூடியதெல்லாம் அவள் மிகவும் தாமதமாகவில்லை என்று நம்புவதுதான். விக்ரமின் விடைபெறுதல். இதற்கிடையில் விக்ரம் தனது மருத்துவமனைக்கு வெளியே சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டு நின்றார். ஒரு விசித்திரமான இறுதி உணர்வு அவரை நிரப்பியது. அவர் நந்தினியை தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொண்டு நேசித்தார். ஆனால் காதல் முடிவில்லாமல் காத்திருப்பது போல் உணரக்கூடாது. டாக்டர் மீரா அவரது கண்களில் தொலைந்து போன தோற்றத்தை கவனித்து அவரை அணுகினார். நீ ஒரு முடிவை எடுத்தது போல் தெரிகிறது என்று அவள் சொன்னாள். அவர் மெல்லிய புன்னகையுடன் சிரித்தார். ஆமாம். இப்போது முன்னேற வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன். மீரா தயங்கி, உனக்கு அதுதான் வேண்டும் என்று உனக்கு உறுதியாக தெரியுமா? என்று கேட்டாள். விக்ரம் பெருமூச்சு விட்டான். தயக்கமின்றி என்னை தேர்ந்தெடுக்கும் ஒரு காதல் எனக்கு வேண்டும். ஒரு தீவிர தேடல். நந்தினி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். அவளுடைய இதயம் துடித்தது. அவள் விக்ரமுக்கு அழைக்க முயன்றாள். ஆனால் அவரது தொலைபேசி அணைக்கப்பட்டது. பீதி ஏற்பட்டது. நான் மிகவும் தாமதமாகிவிட்டால் என்ன செய்வது? உறுதியாக அவள் ஒரு டாக்ஸியில் ஏறினாள். என்னை விக்ரமின் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவள் வந்ததும் மருத்துவமனை மூடப்பட்டிருந்தது. அவள் வயிறு சரிந்தது. டாக்டர் மீராவை அழைத்தாள். அவர் இரண்டாவது ரிங்கிலும் பதிலளித்தார். நந்தினி. மீரா ஆச்சரியப்பட்டாள். விக்ரம் எங்கே? அவள் மூச்சு விடாமல் கேட்டாள். மீரா தயங்கினாள். அவர் மருத்துவ சிகிச்சைக்காக ஊருக்கு புறப்படுகிறார். அவரது விமானம் ஒரு மணி நேரத்தில் உள்ளது. நந்தினி இருமுறை யோசிக்கவில்லை. விமான நிலைய விவரங்களை எனக்கு அனுப்புங்கள். அவள் ஏற்கனவே அதிக நேரத்தை இழந்து இருந்தாள். அவள் அவனையும் இழக்கப் போவதில்லை. விமான நிலைய சந்திப்பு. விக்ரம் புறப்படும் வாயிலுக்கு அருகில் நின்று சிந்தனையில் மூழ்கினான். அவன் காதலுக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். இப்போது அவன் விட்டுவிட வேண்டியிருந்தது. அவன் பாதுகாப்பு படையினரை நோக்கி நடக்க திரும்பியபோது அவனுக்கு பரிச்சயமான ஒரு குரல் கேட்டது. விக்ரம். அவன் மூச்சு வாங்கியது. அவன் திரும்பி பார்த்தான். அவள் இருந்தாள். நந்தினி மூச்சு வாங்காமல், கண்களில் கண்ணீர். நீ இங்கே என்ன செய்கிறாய்? என்று திகைத்து போய் கேட்டான். அவள் அருகில் வந்தாள். நான் பயந்தேன். என்னை இழந்து விடுவேனோ என்று பயந்தேன். மாற்றத்தைக் கண்டு பயந்தேன். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னை இழப்பதை விட வேறு எதுவும் எனக்கு பயமாக இல்லை. விக்ரம் அவளை பார்த்து. அவன் இதயம் துடித்தது. நந்தினி. அவள் அவன் கைகளை பிடித்தாள். நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். முழுமையாக. எந்த சந்தேகமும் இல்லை. எந்த தயக்கமும் இல்லை. நீ மட்டும்தான். ஒரு நீண்ட மௌனம். பின்னர் மாதங்களில் முதல் முறையாக விக்ரம் சிரித்தான். ஒரு உண்மையான, நம்பிக்கையான புன்னகை. அப்படியானால் வீட்டிற்கு போவோம் என்று மெதுவாகச் சொன்னான். அவள் தலையசைத்த போது நந்தினியின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவர்களின் காதல் நிலைத்திருந்தது. இந்த முறை திரும்பிச் செல்ல வழி இல்லை. விக்ரமும் நந்தினியும் விமான நிலையத்திலிருந்து ஒன்றாக வெளியேறினர். அவர்களின் கைகள் பின்னிப் பிணைந்தன. அவர்களின் இதயங்கள் இறுதியாக இணைந்தன. காதலுக்கும் பயத்திற்கும் இடையிலான போர் முடிந்தது. காதல் வென்றது. ஒரு புதிய ஆரம்பம். விக்ரமின் வீட்டிற்கு திரும்பிய அவர்கள் பால்கனியில் அமர்ந்து தேநீர் அருந்தினர். நகர விளக்குகள் கீழே மின்னின. நந்தினி அவரை பார்த்தார். அவள் உதடுகளில் மென்மையான புன்னகை. நான் உன்னை கிட்டத்தட்ட இழந்துவிட்டேன். விக்ரம் சிரித்தார். நீ கிட்டத்தட்ட போய்விட்டாய். அவள் அவன் கையை அவன் மீது வைத்தாள். இந்த முறை நான் எங்கும் செல்லவில்லை. அவன் அவள் கையை மெதுவாக அழுத்தினான். நல்லது. ஏனென்றால் நான் மீண்டும் உன்னிடம் விடைபெற முடியாது என்று நினைக்கிறேன். நீண்ட காலத்திற்குப் பிறகு முதல் முறையாக எந்த சந்தேகமும் இல்லை. தயக்கமும் இல்லை. அவர்கள் மட்டுமே ஒன்றாக. எதிர்காலம் காத்திருக்கிறது. நாட்கள் வாரங்களாக மாறியது. அவர்களின் காதல் வலுவடைந்தது. அவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கை, குடும்பங்கள் மற்றும் புதிய பலத்துடன் தங்கள் வேறுபாடுகளை கடந்து சென்றனர். ஒரு மாலை கடற்கரையில் நடந்து செல்லும்போது விக்ரம் திடீரென்று நின்றார். என்ன அது? நந்தினி கேட்டாள். அவன் அவள் பக்கம் திரும்பினான். கண்கள் அரவணைப்புடன். என்னை மணந்து கொள். நந்தினியின் மூச்சு இடிந்தது. உங்களுக்கு உறுதியாகத் தெரியுமா? விக்ரம் சிரித்தான். நான் எதிலும் இவ்வளவு உறுதியாக இருந்ததில்லை. அவள் தலையசைத்தபோது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆம்.
அலைகள் அவர்கள் பின்னால் மோதியபோது. விக்ரம் அவளை தன் கைகளில் இழுத்து. அவர்களின் காதலை ஒரு முத்தத்தால் மூடினான். அவர்களின் பயணம் போராட்டங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் இறுதியில் காதல் அனைத்தையும் வென்றது. சீசன் 2 இன் முடிவு. விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல். சீசன் 3 ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது தொடரும்.